மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி கொடுத்ததற்கு முந்தைய அதிமுக அரசுதான் காரணம் என திமுக அமைப்பு செயலாளர் பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் மீது இட்டுக்கட்டி களங்கம் சுமத்த நினைக்கும் அதிமுகவின் கண்டன அறிக்கைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என கூறியுள்ளார். கட்சியின் பொதுக்குழுவை கூட்டிவிட்டதால் தீர்மானத்திற்கு என்ன செய்வது என தெரியாமல் இட்டுக்கட்டிய பொய்களை எழுதி நிரப்பி எடப்பாடி பழனிசாமி கதை கட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் மதுரை மேலூர் பகுதியில் இரவோடு இரவாக நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில்தான் அங்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்து ஏலம் விட்டுள்ளது என்றும் பாரதி தெரிவித்தார். குடியுரிமை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்த அதிமுக தற்போதும் கூட இஸ்லாமிய சமூக மக்களை அவதூறாக பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் இருள் சூழ்ந்து கிடந்த தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியில் ஒளி வீசியபடி வளர்ந்து வருகிறது என்றும் பாரதி தெரிவித்துள்ளார்.